அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப சுவையான நிலக்கடலை பர்ஃபி, பீனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு 3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு நான் 1 கப்பு நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நம்ம வந்து அப்படி பல்ஸ் ஒரேடியாக ஃபுல்லாக அரைச்சிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அப்படி விட்டு விட்டு ஒரு செகண்ட் விட்டு விட்டு அடித்தோன்னா இந்த மாதிரி பவுட்ரு ஆயிரும். எண்ணெய் பிரிஞ்சு வராது. கொஞ்சம் குறன்னு இருந்தாலும் ஓகே தான். ஒரு பேனில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க 1/2 கப்பு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து அது வந்து அப்படி நம்ம இப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்து உடையணும். அதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நிலக்கடலை மாவை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு 3-4 ஏலக்காவை தட்டி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைனா அடியில் பிடிச்சிடும், இல்லைனா வந்து கெட்டி ஆயிரும் ஒரு மாதிரி. அதை நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த பேன்லேருந்து பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நிறைய நெய் தேவையில்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து ஒரு பட்டர் பேப்பரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் ஆறவும் நல்லா பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நிலக்கடலை பர்ஃபி ரெடிங்க. இது சீக்கிரமே ஆறிடும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். ஸோ நிலக்கடலை பர்ஃபி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.